வீடுகளில் சமையலுக்காக பயன்படுத்தப்படும் எல்பிஜி சிலிண்டர்கள் மற்றும் குழாய் வழி எரிவாயு இணைப்புகள் அன்றாட வாழ்க்கையின் முக்கிய அங்கமாக மாறியுள்ளன. இருப்பினும், எரிவாயு தொடர்பான பாதுகாப்பு விஷயங்களில் பலரும் போதிய கவனம் செலுத்துவதில்லை. குறிப்பாக எல்பிஜி குழாயை வாங்கும்போது அதன் நிறத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டு தேர்வு செய்வது தவறான அணுகுமுறையாகும் என பாதுகாப்பு நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். சந்தையில் பொதுவாக ஆரஞ்சு, பச்சை மற்றும் ஒளிபுகும் நிறங்களில் எரிவாயு குழாய்கள் கிடைத்தாலும் அவற்றின் நிறம் பாதுகாப்பை நிர்ணயிப்பதில்லை. அதற்கு பதிலாக அந்த குழாயில் ISI முத்திரை உள்ளதா, எல்பிஜி பயன்பாட்டிற்கான அங்கீகாரம் பெற்றதா, தயாரிப்பு தேதி மற்றும் காலாவதி தேதி தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதா என்பதை சரிபார்ப்பதே மிகவும் முக்கியமானதாகும். வீட்டு உபயோக எல்பிஜி இணைப்புகளில் பெரும்பாலும் ஆரஞ்சு நிற ரப்பர் அல்லது PVC பூசப்பட்ட குழாய்களே பயன்படுத்தப்படுகின்றன. இவை எரிவாயு அழுத்தத்தை தாங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதுடன் வெப்பம் மற்றும் அன்றாட பயன்பாட்டால் ஏற்படும் தேய்மானத்தையும் எதிர்கொள்ளும் திறன் கொண்டவை. அதனால் ஆரஞ்சு நிற குழாய்கள் அதிகம் காணப்படுகின்றன. இருப்பினும், சில உற்பத்தியாளர்கள் தங்களது பிராண்ட் அடையாளத்திற்காக பச்சை நிற குழாய்களையும் தயாரிக்கின்றனர். அவை ISI தரச்சான்று பெற்று எல்பிஜி பயன்பாட்டிற்கு அங்கீகரிக்கப்பட்டிருந்தால் ஆரஞ்சு நிற குழாய்களைப் போலவே பாதுகாப்பானதாக கருதப்படுகின்றன. மறுபுறம், ஒளிபுகும் குழாய்கள் பெரும்பாலும் தண்ணீர், காற்று அல்லது பிற வீட்டு பயன்பாட்டுகளுக்காக தயாரிக்கப்படுவதால் அவை எல்பிஜி பயன்பாட்டிற்கு ஏற்றதா என்பதை உறுதி செய்யாமல் பயன்படுத்தக்கூடாது என்று நிபுணர்கள் வலியுறுத்துகின்றனர். மேலும், தற்போது சந்தையில் கிடைக்கும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பின்னல் கொண்ட எரிவாயு குழாய்கள் கூடுதல் பாதுகாப்பை வழங்குகின்றன. இவை எலிகள் மற்றும் பிற கொறித்துண்ணிகளால் கடிக்கப்படுவதற்கான அபாயத்தை குறைப்பதுடன் அதிக வெப்பம் மற்றும் உடைப்பு போன்ற பிரச்சினைகளிலிருந்தும் பாதுகாக்கின்றன. எனவே, நீண்டகால பாதுகாப்பை விரும்புவோர் இத்தகைய குழாய்களை தேர்வு செய்யலாம். எரிவாயு குழாயை பொருத்தும்போது தேவைக்கு அதிக நீளமுள்ள குழாய்களை பயன்படுத்தக்கூடாது. குழாய் அடுப்பின் பின்புறம் சிக்கிக் கொள்ளாதபடி, மடங்காதபடி மற்றும் சூடான மேற்பரப்புகளை தொடாதபடி அமைக்கப்பட வேண்டும். அதேபோல், குழாயை 6 மாதங்களுக்கு ஒருமுறை அல்லது குறைந்தபட்சம் ஆண்டுக்கு ஒருமுறை பரிசோதித்து விரிசல், கிழிவு, விறைப்புத்தன்மை அல்லது நிறமாற்றம் போன்ற அறிகுறிகள் உள்ளனவா என்பதை கவனிக்க வேண்டும். எரிவாயு பாதுகாப்பை உறுதிப்படுத்த சிலிண்டர் மற்றும் ரெகுலேட்டர் இணைப்புகள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளனவா என்பதை அடிக்கடி சோதிக்க வேண்டும். வீட்டில் எரிவாயு வாசனை வீசினால் உடனடியாக ரெகுலேட்டரை அணைத்து மின் சுவிட்சுகளை இயக்கவோ அணைக்கவோ கூடாது. ஜன்னல்கள் மற்றும் கதவுகளை திறந்து காற்றோட்டத்தை ஏற்படுத்தி அங்கீகரிக்கப்பட்ட தொழில்நுட்ப நிபுணரை தொடர்பு கொள்ள வேண்டும். மேலும், எரிவாயு குழாயின் மீது கனமான பொருட்களை வைப்பது, குழாயை சுவர் அல்லது மர சாமான்களுக்குள் நசுக்குவது மற்றும் அனுமதியற்ற பழைய குழாய்களை மீண்டும் பயன்படுத்துவது போன்ற செயல்களை தவிர்க்க வேண்டும். பாதுகாப்பான சமையலறைக்கான முதல் படி தரமான எரிவாயு குழாயை தேர்வு செய்வதுதான் என்பதால் நிறத்தை விட தரச்சான்று, தயாரிப்பு தரம் மற்றும் பாதுகாப்பு அம்சங்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என நிபுணர்கள் அறிவுறுத்துகின்றனர்.